ரைட், ஓகே. சரி, அப்போ என்ன பார்த்தோன்னு பார்க்கல. நேத்தி சொல்லுங்கம்மா. ஆ அது பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணி நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க, நம்மளும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். கவியா, நேற்று தான் மொபைலில் இது லேப்டாப் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு திரும்ப பண்ண போகிறோம். லைக் இதே மாதிரியே ஒரு nav பார் வைக்க போகிறோம், லோகோ வைக்க போகிறோம், சர்வீஸ், கான்டாக்ட், ஹோம் மட்டும் 3 வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து அவர் ஃபஸ்ட் சர்வீஸ்னு ஒரு ஃபஸ்ட் வெப்சைட்னு வச்சுட்டு ஒரு பட்டன் வைக்க போகிறோம். தென் 3 கார்டு, ஃபைனலி நமக்கு ஒரு ஃபூட்டர். ஸோ இவ்வளோ தான் எனக்கு நம்மளோட பிளான். ஓகேவா? போகலாமா? பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேசிக் செட்டப்லேருந்து எல்லாமே தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது நம்ம ஃபோல்டர்? இந்த இருக்குது பேசிக்ஸ். ரியாக்ட் டே 8 போட்டிருக்கேன் இல்லையா? இங்கே என்ன பண்ணுறேன், ரியாக்ட் டே 9 போட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்றைக்கி டெமோன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டெமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐ திங்க் டெமோக்கு பதிலாக வேறு பேர் வைக்கலான்னு நினைக்கிறேன். சரி, இது பண்ணும்போது டெப்ளாய் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்ததுன்னா பார்த்துக்கலாம், புஷ் பண்ணும்போது. ஏம்மா, நீ ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே உங்களுக்கு இதாகிடுச்சா, இல்லை அக்சஸ் இருந்துச்சா லேப்டாப்லாம்? இல்லை, ஏன்னா அதுக்கு இன்ஸ்டால் பண்ணுற விஎஸ் கோட்லேருந்து எல்லாமே அதில் போட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன். எப்படி மாங்கோ டிபி அட்லஸ்ன்னு வந்து நம்ம செட் பண்ணணும், தென் வந்து எல்லாமே பேசிக்ஸ்லேருந்தே இருக்கும். ஸோ கிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், கிட் அப்புறம் விஎஸ் கோடையும் எப்படி கனெக்ட் பண்ணணும், இது எல்லாமே இருக்கும் அதில். சரி, ஓகே. ஸோ இப்போ ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே வரலாம். இப்போ நமக்கு வந்து பேஸ் வந்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணணும். ஸோ எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், டெர்மினல், நியூ டெர்மினல். இப்போ இங்கே நியூ டெர்மினலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரியாக்டை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாவது கோட் ஞாபகம் இருக்கா? போட்டோமா, போடலையா, ஏதாவது ஞாபகம் இருக்கா? நல்ல ஒரு அமைதி. சரி, ஓகே. இப்போ இங்கே இன்ஸ்டால் பண்ணோம், என்ன பண்ணணும், நம்மளே போடணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், npm create white at latest. இது இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். நான் நீ ஒன்று கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன நேம் கொடுக்க தோணுதோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இப்படி கேட்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணி ரியாக்ட் கிட்ட வந்து ஒரு என்டர் கொடுக்கணும். தென் அகெயின் நமக்கு என்ன வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக தான் ரியாக்ட் பார்ப்போம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகேங்கிற எஸ்ஸுங்கிறத கொடுத்துடணும். கொடுத்து முடித்தோடனே எனக்கு இங்கே ஒரு ஃபோல்டர் வந்துட்டு, தென் அதுக்குள்ளேயே நிறைய இது எல்லாமே வந்துட்டு, இது எல்லாமே ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறது பார்த்துட்டோம். பட் நம்மளோட ஒர்க் எங்கேருந்து ஆரம்பிக்கும், இந்த எஸ்ஆர்சிக்குள்ளேருந்து ஆரம்பிப்போம். இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் எல்லாமே வைப்போம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்வரை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் டைல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணல, அந்த ரீசனுக்காக சர்வரை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுத்தா எனக்கு சர்வர் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், சர்வரை எடுக்கணும் இல்லையா? இப்போ சர்வர் எடுக்க போகலாம். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். டைல்விண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இங்கே டாக்ஸ் வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே இருக்கிறத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அகெயின் இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு ஸ்டெப் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், அதாவது நம்ம அந்த மை ப்ராஜெக்ட் பதிலாக தான் நியூங்கிற ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். பட் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணும்,
ஃபோல்டர் மை ப்ராஜெக்ட்குள்ளே வரணும். அப்போ நம்ம எங்கே வரணும், நியூங்கிற ஃபோல்டருக்குள்ளே வரணும் இல்லையா. ஸோ சிடி கொடுத்து நியூன்னு கொடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது, மறந்துட்டால் கன்ஃபியூஷன் வந்துடும். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து சொன்னேன். ஸோ அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, டைல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்க கோடை அப்படியே டெர்மினல் எடுத்துகிட்டு போய் போட சொல்கிறாங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு டெர்மினல் வந்து அந்த கோட் போட்டாச்சு, போட்டு என்டர் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இங்கே package.jsonல என்ன ஆகிடும்னா வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இங்கே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே டைல்விண்ட் சிஎஸ்எஸ்ன்னு வந்துட்டா. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகிட்டுன்னு அர்த்தம், இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா white config.tsல இந்த லைனை அப்படியே இம்போர்ட் பண்ணி ஸோ அதை கால் பண்ணவும் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா ஃபைலு, இதுக்கு கீழே இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு தென் அதை கால் பண்ணவும் செய்யணும். ஸோ இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கமா போட்டு அப்புறமா தான் நம்ம இதை போடணும். ஓகேவா, இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை. ஓகே, முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, சிஎஸ்எஸ்ல இப்படி போடணுங்கிறாங்க. நம்ம எந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோன்னா எஸ்ஆர்சிக்குள்ளே main.jsல இங்கே app.jsx இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுங்கிற சிஎஸ்எஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸில் போய் போகிறேன். இல்லை இண்டெக்ஸ் வேணால் ஆப் போடணுன்னா இந்த ஆப்பை எங்கே பண்ணணும், மெயினில் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்கே இண்டெக்ஸ் பதிலாக இந்த மெயின், அதாவது இந்த இது இண்டெக்ஸ் பதிலாக இந்த ஆப் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பேரில் வேணும்னா அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதை கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ நான் இங்கே இருக்கிற இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே இதை போட்டுக்கிறேன். சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். இப்போ இதை முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்னொருத்தர் ஜாயின் ஆகுறாங்க. நீங்கள் தான் ஆகுறீங்களா மறுபடியும்? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ரன் பண்ண சொல்கிறாங்க. அது ஓகே, அது பண்ணிக்கலாம். தென் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் கொஞ்சம் தேவையில்லாத ஸ்டெப் தான். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், style.cssன்னு வைக்க போகிறேன். இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக HTML CSSல பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுவோம், அதனால் நமக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு என்னது தேவையே இல்லை. நமக்கு எஸ்ஆர்ஸ்குள்ளே ஸ்டைலுங்கிற ஒன்று இல்லவே இல்லை. இதுக்கு பதிலாக தான் நம்ம அங்கே என்ன வச்சுருக்கோம், index.cssல வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை எடுக்காமல் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டாலே போதும். காப்பி பண்ணி எங்கே போட்டுடணும், index.htmlல பாடிக்கு கீழே. ஏன் கோடு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகே ஃபைன், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே ரன் பண்ண போகிறோம். ஸோ npm run devன்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரன் ஆகி அதுக்கான லிங்க்கும் வந்துடுச்சு, அவுட்புட் பார்க்குற லிங்க். ஸோ அதை ஓப்பன் பண்ணி இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்துட்டு. ஸோ நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிட்டு, கோடு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இல்லையா. இப்போ எங்கே வந்துடணும், app.jsக்கு வந்துடலாம். இப்போ எந்த கோடுமே நமக்கு வேணாம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், இதுதான் நமக்கு இப்போ வேணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். என்னெல்லாம் இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு nav bar எடுத்துகிட்டு வரணும், ஒரு ஹீரோ செக்ஷன் வரணும், சர்வீஸ் வரணும், தென் நமக்கு என்ன வேணும், ஃபூட்டர் வேணும். அப்போ 4 காம்போனன்ட்ஸ் நமக்கு இங்கே வேணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எஸ்ஆர்சியில் காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். காம்போனன்ட்ஸுங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன்னா எங்கே இருக்குது, எஸ்ஆர்சிக்குள்ளே காம்போனன்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், nav barங்கிற காம்போனன்ட் எடுத்துகிட்டு வரேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ JSX போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன, நமக்கு ஹீரோ செக்ஷன் இல்லையா. ஸோ hero.jsx. அடுத்தது சர்வீசஸ். தென் ஃபூட்டர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் செட்டப் கொண்டு வந்துடலாம். இங்கே என்ன பண்ணுறேன், RFCE இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஒர்க் அவுட் பண்ண நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இந்த ஃபூட்டரில் தான் இருக்குங்கிறது தெரியறதுக்காக ஒரு H1ல் ஃபூட்டருங்களா, இது இந்த ஸ்டெப் தான் நம்ம அன்றைக்கி கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு H1 டேக் போட்டு
ஸோ நெக்ஸ்ட்டு RFCE இங்கே H1 டேக்குள்ள ஓகே. இப்போ இதெல்லாத்தையும் இங்கே இம்போர்ட் பண்ணிடலாமா? நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரணும்? nav பார் வரணுமா? ஸோ nav பாரை இங்கே போடணும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டாலே லைக் ஏன் இன்னும் நமக்கு இங்கே எதுவும் ஆகலை, வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ app.jsx டிவ்க்குள்ளே தான் இருக்குது. இங்கே தான் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஏன் நமக்கு ஷோவே ஆகலை? சரி, இங்கே டிவுக்கு பதிலாக ஜஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இங்கே இம்போர்ட் ஆகலைன்னா நம்மளே என்ன பண்ணிக்கணும், மேலே இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஓகே, ஆகாட்டி நம்மளே பண்ணிக்கலாம். இது பாருங்கள் வந்துடுச்சா nav பார். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? சர்வீஸ் தான், ஹீரோ தான் வரணும் இல்லையா? அடுத்தது ஹீரோ இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஹீரோ பேஜை இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் ஃபைனலி சர்வீசஸ் கேப்ஸ் இங்கே இருக்குது. சர்வீசஸ் ஃபூட்டர் எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆகிட்டு இங்கே காலம் ஆகிடுச்சு. இப்போ அவுட்புட்டில் அது இருக்கா இல்லையாங்கிற மாதிரி செக் பண்ணிவிடும். nav பார் ஹீரோ சர்வீஸ் ஃபூட்டர் எல்லாமே வந்துட்டு இல்லையா? இப்போ இதுக்கு ஹைட்டு வித்து உள்ள கண்டென்ட்லாம் கொடுத்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன். நமக்கு எது வேணும்னா nav பார் தான் வேணும். ஸோ nav பார் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சின்னது பண்ணிக்கலாம், ஏன்னா கோட் தெளிவாக தெரியணும் இல்லையா? ஓகே, அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ இந்த nav பாரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். nav பாரில் ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும், என்ன டிசைன் வேணும்? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ், இந்த HTML இருக்கக்கூடிய இந்த கோட் நமக்கு தேவையில்லாதது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஒர்க் ஆகுதுன்னு, அப்புறம் எதுக்கு நமக்கு அது? அதனால் என்ன பண்ணிடுறேன், nav பாருக்கு வந்துடுறேன் டேரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த nav பாரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா nav டேக் தான் போட போகிறேன். ஸோ nav டேக் போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். அங்கே எப்பவும் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்தோம் இல்லையா? இங்கே அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா கிளாஸ் நேம்னே சொல்லணும். ஸோ ஜஸ்ட்டு வெறும் கிளாஸ்ன்னு போடக்கூடாது, கிளாஸ் நேம்னு போடணும். ஓகேவா? இப்போ டைல் விண்டோ எழுத போகிறோம் இல்லையா? டேரெக்டாக சிஎஸ்எஸ் தான் நமக்கு என்ன வேணும், இங்கே ஒரு நேம் கொடுக்கணும், அது சிஎஸ்எஸில் போய் கால் பண்ணணும். ஐடி சிஎஸ்எஸ்னால் டாட்டு ஐடி செலக்டார், இல்லைனா கிளாஸ் செலக்டார், இல்லைனா டேக் செலக்டார் வச்சு பண்ணணும். பட் நம்ம இங்கே எதுவுமே நமக்கு தேவையில்லை, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், கோடுக்கே போயிட முடியும் இல்லையா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இது போட்டுக்கிறேன், இல்லைனா அது எரர் மாதிரி காட்டும். ஓகே, இப்போ போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிரேடியன்ட் கலரில் கொடுக்க போகிறேன். அதாவது ப்ளூவும் இண்டிகோ கலரையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வர வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா பிஜி பேக்ரவுண்ட். ஸோ அந்த பேக்ரவுண்ட் என்ன இருக்க போது, கிரேடியண்ட்டாக இருக்க போது. ஸோ கிரேடியண்ட் இப்போ இது எங்கே வேணும் அப்படின்னா டு ரைட்டில் வேணும் எனக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டு ஆறுங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃப்ரம் எந்த கலர்லேருந்து வரணும் அப்படின்னா அதையும் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் ப்ளூ கலர்லேருந்து தான் நமக்கு வரணும், ப்ளூ கலர்லேருந்து அந்த கலருக்கு போகணும். இந்த ப்ளூலேயும் அந்த கலர் எவ்வளோ இருக்கணும், 600 இருக்கணும். ஸோ இங்கே 2 ஸ்லாஷ் விழுந்துட்டு
600 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 2 இண்டிகோ 700 இப்படி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். புரிஞ்சிச்சா அந்த கலர் எப்படி கொடுத்துருக்கேன்னு? இப்போ நம்ம கீழே வந்துடலாம். ஏன்னா நான் இங்கே கீழே கொடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் போணுச்சுன்னா நமக்கு லைன் தெரியாது, அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அப்படியே கீழே வந்துட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நமக்கு ஏதாவது எரர் இருந்தால் நமக்கு ஷோ ஆகும், நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கோடில் என்ன பண்ண போகிறோங்கிறத போட்டுடலாம். டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒயிட்டாக இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டுங்கிறத கொடுத்தாச்சு. தென் நமக்கு இதை என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிக்சல் எக்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா, பிக்சலில் வந்து நான் வந்து ஒரு 8ங்கிறத கொடுக்குறேன். தென் பிக்சலோட ஒய் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 4 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு தென் எனக்கு மேலே பாருங்கள் கலர் வந்துடுச்சு, தெரியுதா? தென் எனக்கு இது என்ன ஆகணும், ஃப்ளெக்ஸ் ஆகணும். அப்புறம் இதில் வேறு என்னெல்லாம் வைக்கலாம், ஜஸ்டிஃபை பெட்வீன்னு வைக்கணும். கேப் வேணும் இல்லையா நமக்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஜஸ்டிஃபை பெட்வீன்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், ஐட்டம் சென்டரில் வேணும். ஷேடோ எல்ஜியில் கொடுக்குறேன். நல்லா பிக்சலில் கொடுப்போம். இது அங்கே ஸ்க்ரீனோட சைஸை வச்சு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே வந்துடும். தென் இதையும் நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன், 1 by 1 கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரே லைன்லேயும் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்குறதாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா நான் இப்போ இங்கே கொடுத்துட்டே போயிட்டுருக்கேன்னா இங்கே உள்ள கலர் இங்கே தெரியாது, அதனால நான் இதை இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதுக்கப்புறமே நான் இதை கீழே இறக்குறேன். ஃப்ளெக்ஸ் இங்கே இருக்கட்டும். ஸோ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது இல்லையா? இது எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் கொடுக்க போகிறோம். இது இன்னும் கூட கீழே இறக்கிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்துடும். இங்கே பார்த்துக்கிட்டா நமக்கு தெரியும் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். எரர் இருந்தால் ரெட் கலரில் காட்டும், இங்கேயும் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? கொஞ்சம் நேரத்தில் இது அப்டேட் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், H1 டேக் வைக்க போகிறோம். இந்த H1 டேக்கில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, லைக் இப்போ வந்து நம்ம ஒரு லோகோ வைக்கணும் இல்லையா, இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு லோகோ வைக்கணும். அந்த லோகோக்காக ஒரு பேர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லோகோக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். என்ன பேர் வைக்கலாம், நம்ம பேட்சை போட்டுருவோமா, பேட்ச் 16ன்னு போட்டுட்டேன், நம்ம பேட்சோட நம்பரை போட்டேன். ஸோ இந்த இதில் இங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ இதுக்கும் ஒரு சின்ன டிசைன் அப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ கிளாஸ் நேம், அதில் என்னென்ன ஸ்டைல்லாம் பண்ண போகிறோன்னா, எனக்கு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து 2XL வைக்கிறேன். தென் ஃபாண்ட் போல்டில் இருக்கணும். ஸோ டார்க்காக இருந்தால் தான் எனக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ போல்டில் வைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து ட்ராக்கிங் வைடுன்னு ஒன்று வைக்கிறேன். இது என்ன இருக்குன்னா, லைக் நமக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதனால் ட்ராக்கிங் வைடுன்னு வச்சுக்கிறேன். இங்கே ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகாதனால கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் 2 ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. நான் இங்கே வச்சுட்டு அங்கே போய் காட்டப்பா உங்களுக்கு. ஏன்னா இதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும். நான் அதை இப்போ யூஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு திரும்ப அகெயின் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு அவுட்புட் செக் பண்ணலாம். அது கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் ஆகும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அப்டேட் தெரியுதா, B16ங்கிறது வந்துட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் எதுவும் இருக்காது. ஸோ எரர் கிளியர் ஆகிடுச்சு இல்லையா. தென் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
இதுலேயே ஏதோ ஒரு நேம் வச்சாச்சு. அடுத்தது ஒரு லிஸ்ட் பண்ண போகிறோம். லைக் முன்னாடி ஆக்சுவலி இங்கே ஆங்கர் டேக் தான் வைக்கணும். பட் நான் இப்போதைக்கு ஆங்கர் டேக் வைக்காமல் ஜஸ்ட்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படியே மேலே போய்க்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும், நமக்கு யூஎல்னு கொடுக்கணும், அன்ஆர்டர் லிஸ்ட் இல்லையா. ஸோ இந்த இதுக்கு வந்து உள்ளே நமக்கு எத்தனை எல்ஐ வேணும், ஒரு 3 லிஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹோமு சர்வீஸ் கான்டாக்ட் 3 இருந்தாலே போதும். அது 3த்தையும் நான் எடுத்துக்கிறேன். இது நமக்கு வேணாம். அபவுட் வந்து நமக்கு வேணாம். நமக்கு தேவை 3 தான். ஸோ அந்த 3 மட்டும் இங்கே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே கிளாஸ் நேம் கொடுத்து, ஏன்னா இப்போ எல்லாம் எப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, கிளாஸ் வைஸ் 1 by 1 இருக்குது. பட் எனக்குலாம் எப்படி வேணும், ஒரே ரோவில் வேணும். அதுக்காக தான் இங்கே கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம் போட்டு, ஸோ இந்த கிளாஸோட உள்ளே என்ன டிசைன் பண்ண போகிறோம், ஃப்ளெக்ஸு. அப்போ தான் எனக்கு எல்லாம் ரோவுக்கு சேஞ்ச் ஆகும். ஆயிடுச்சா. ஸோ ரோவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ கேப் செட் பண்ணணும். கேப் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுத்தா கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு 8 கொடுக்குவா. ஸோ ஒரு 8 கொடுத்து பார்ப்போம். ஓரளவு ஸ்பேஸ் வந்துட்டு தென் நமக்கு வேறு என்ன வேணும், இதில் டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து எல்ஜின்னு கொடுக்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டிசைன் பண்ணலாம். ஹோவர் பண்ணும்போது இப்போ எனக்கு நார்மலாக இருக்குது இல்லையா, டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு ஹோவர் பண்ணும்போது ஒரு ஹேண்டு மாதிரி பாயிண்டராக மாறணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த கிளாஸ் நேம்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், ஹோவர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இப்போ ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு வந்து எல்லோவாக ஆகணும். ஸோ எனக்கு என்ன ஆகணும், டெக்ஸ்ட்டு எல்லோ 300 இருக்கட்டும், ரொம்ப டார்க்காக இல்லாமல். எப்போ நான் அதை ஹோவர் பண்ணுறேனோ அந்த டைமில் மட்டும்தான். தென் எனக்கு கர்சர் வந்து பாயிண்டர் ஆகணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு என்ன இருக்கும், ஹேண்ட் வரும். ஸோ அதை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வரும். ஸோ கர்சர் பாயிண்டர் ஆகணும். கொடுத்தாச்சு. பார்க்கலாமா, ஆகுதா. இப்போ எனக்கு இதுக்கு ஆகாது. ஏன், நான் இதுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கேன், அதனால் இதுக்கு மட்டும் ஆகுது, இதுக்கு எனக்கு ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு எனக்கு என்ன வேணும், சேம் டிசைன் வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் நேம்லேருந்து எடுத்து இந்த பாயிண்டர் வரைக்கும் அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த லிஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி எனக்கு பாருங்கள், இதுக்கு ஆகுது, இதுக்கு ஆகுது, இதுக்கு ஆகுது. பிகாஸ் அங்கே எனக்கு கோடில் இல்லை. பட் நம்ம கிளாஸ் நேம்லாம் வச்சோன்னா முன்னாடியே நமக்கு எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் இல்லையா. ஸோ இது தனித்தனியாக கோட் பண்ணுறதுனால இப்போ இதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நாவ்பாரோட டிசைன் நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக நம்ம இதை டிக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஓகே. இப்போ அடுத்த டிசைனுக்கு போகலாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹீரோ கண்டென்ட் உள்ளே வந்து ஒரு பெரிய இமேஜ் வைக்கணும். இமேஜுக்கு மேலே ஒரு லெட்டர், தென் ஒரு பட்டன். ஸோ இவ்வளோ தான் வைக்கணும் இல்லையா. இப்போ வந்து ஹீரோவுக்கு போகிறோம். இதுக்கு வித் அண்ட் ஹைட்டு எல்லாமே கொடுக்க போகிறோம். இந்த இது நமக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்து எது இருக்குது, இந்த ஹீரோ இருக்குது. ஹீரோவுக்கான டிசைனுக்கு வர. ஸோ இங்கே இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஹீரோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டிவ்வுக்கு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டிவ்லேருந்தே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த டிவ்வுக்கு என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் நேம்ங்கிறத கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் நேம்குள்ளே நமக்கு என்ன வேணும்னா, ஹைட்டு வேணும். ஸோ இந்த ஹைட்டு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அறையில் கொடுக்குறேன். லைக் வந்து பிக்சலில் அதாவது வியூ போர்ட் ஹைட்டில் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னா 90 வியூ போர்ட் ஹைட்டுங்கிறத கொடுக்குறேன். ஸோ அதோட ஹைட்டு வந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹைட்டு வந்துட்டு, அதனால தான் சர்வீஸ் அண்ட் ஃபூட்டர் வந்து கீழே போயிடுச்சு. எனக்கு இது ஃபுல்லாக இமேஜ் வரணும். லைக் இப்போ வரைக்கும் ஸ்க்ரீனில் இருக்கிறதுல அந்த ஹைட்டை வந்து அதை எடுத்துக்கிட்டு. ஓகேவா. சரி, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இப்போ எனக்கு என்ன வேணும், பேக்ரவுண்டுக்கு நான் ஒரு யூஆர்எல் வைக்க போகிறேன். ஸோ என்னென்னா யூஆர்எல்லேருந்து எடுத்து வந்து வைக்கணும். நான் அதை பிஜின்னு போட்டுட்டு டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு நான் இங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு யூஆர்எல் கிடச்சிச்சு. அந்த யூஆர்எல் எடுத்து இங்கே அப்படியே அப்லோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். திரும்ப நம்ம இங்கே என்ன கொடுக்கணும், யூஆர்எல்னு கொடுத்துட்டு யூஆர்எல்குள்ளே என்ன யூஆர்எலோ அந்த யூஆர்எல்லை போட்டுடணும். அவ்வளோதான் இல்லையா. ஸோ ஒன் செகண்ட், இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே இது கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு டபுள் கோட் கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இங்கே வந்து போட்டுக்கலாம். ஏன்னா 2 இடத்துலையும் அந்த கோட் இருந்ததுன்னா நமக்கு எரர் ஆகும்.
பார்த்தீங்களா? ஸோ எனக்கு இமேஜ் வந்துட்டு பட் இமேஜ் என்ன ஆகலை, ப்ராப்பராக இல்லை இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இமேஜுக்கு கவர்னு கொடுக்கணும். இப்போ பிஜி கவர்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இமேஜ் என்ன ஆகிடும், ஃபிக்ஸாக ஒரு இடத்துக்கு வந்துடும். வந்துடுச்சா? ஸோ பிஜி கவருங்கிறது கொடுத்தோடனே கரெக்டாக வந்துட்டு இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா இன்னும் சென்டருக்கு வரணும் இது. ஸோ பிஜி சென்டருங்கிறத கொடுத்துக்கலாம். சென்டர்னு கொடுத்துட்டா சென்டருக்கு வந்துடும். இங்கே மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு சென்டர் கரெக்டாக பர்ஃபெக்டாக சென்டருக்கு வந்துட்டு இல்லையா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இமேஜ் மேலே நான் டெக்ஸ்ட்டு கொண்டு வரணும். ஆல்ரெடி ரிலேட்டிவ்ங்கிறது பார்த்தோமா? ஸோ டெக்ஸ்ட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இங்கே ரிலேட்டிவ்ங்கிறத கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த கோட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓவர்லேக்கானது எழுத போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கமாண்ட் லைன் போட்டு ஓவர்லேங்கிறத போடுறேன். ஏன்னா எனக்கு இமேஜுக்கு மேலே தான் டெக்ஸ்ட்டு வரணும். ஸோ இங்கே கமாண்ட் லைன் எப்படி கொடுக்கணும்னா இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி இதில் ஒரு ஸ்லாஷு ஸ்டார் இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் நமக்கு அது வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கமாண்ட் லைன் ஆகிடும். ஸோ ஓவர்லேங்கிறத டைப் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணணும், சேம் ஃபார்மேட் ஸ்டாரு ஸ்லாஷு அகெயின் நமக்கு கர்லி பிரேசஸ் இதை போட்டால் நமக்கு இது ஓவர்லே. ஓகேவா? சரி, இப்போ இதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணணும்னா டிவ்னு போட்டுட்டு ஸோ இந்த டிவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் எரர் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் நேம்ங்கிறத கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். என்ன டிசைன் பண்ண போகிறோம், அப்சல்யூட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த இது என்ன ஆகணும், கரெக்டாக அப்சல்யூட் ஆகி சென்டருக்கு வரணும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், உள்ளே எந்த கண்டென்ட்டும் கொடுக்க போகிறதில்ல, எம்டியாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், அப்சல்யூட் இன்செட் 0 பிஜி எப்படி இருக்கணும்னா பிளாக்கில் இருக்கணும், பிளாக் 60. பேக்ரவுண்ட் ஆகிடுச்சா, டிம் ஆகிடுச்சா, பேக்ரவுண்ட் நல்லா இருக்குமா? இப்போ ஏன்னா இதுக்கு மேலே டெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இதை பண்ணலை அப்படின்னா இது என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக லைக் ரொம்ப ஃபோக்கஸிங்காக லைட்டிங் வச்ச மாதிரி தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கண்டென்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அகெயின் ஸ்லாஷு ஸ்டாரு கண்டென்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாரு ஸ்லாஷு கர்லி பிரேசஸ். ஓகே, இங்கே இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள கண்டென்ட்டே கொடுக்க போகிறோம். ஸோ கண்டென்ட்டுக்கு என்ன வேணும், டிவ்வு இங்கே வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா உள்ளே கொடுக்கலாம். கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேமில் என்னெல்லாம் டிசைன் பண்ண போகிறோம், இங்கே அகெயின் ரிலேட்டிவ்னு கொடுக்க போகிறோம். எனக்கு யாராவது செஷனில் இருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன். இசட் வந்து 10ன்னு கொடுக்குறேன். இந்த இசட் என்னன்னு கேட்டிங்கன்னா இசட் இண்டெக்ஸ்னு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கண்டென்ட் வந்து நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாமல் நம்ம என்ன வித்து வைக்கிறோமோ அந்த வித்துக்குள்ளே வரணும். ஸ்க்ரீனோட சைஸ் வந்து எந்த இதுக்கு போனாலும் சரி. ஸோ அதுக்காக தான் இசட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இசட் இண்டெக்ஸை இங்கே ஜஸ்ட்டு இசட் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். தென் நம்மளோட டிசைன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும்னா காலமில் வரணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே காலம்னு கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்டிஃபை சென்டர்னு கொடுக்குறோம். ஸோ ஜஸ்டிஃபை சென்டர். ஓகே, ஸோ தென் நமக்கு இதுக்கு என்ன வேணும், அடுத்தது ஐட்டம்ஸும் சென்டரில் வேணும். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் தான் இல்லையா? ஸோ சென்டருங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஹைட்டு வந்து அது என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு ஃபுல்லாக வரணும். தென் டெக்ஸ்ட்டு ஒயிட்டாக ஆகணும். இப்போ வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா நம்ம எந்த கண்டென்ட்டும் உள்ளே கொடுக்கல. கொடுத்தோன்னே எல்லாமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கணும். பேடிங் எக்ஸ் வந்து 4. ஸோ கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே கீழே இறக்குறேன். இந்த இடத்துல தான் H1 கொண்டு வர போகிறேன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா கண்டென்ட் வரணும்னு. ஸோ இங்கே இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம்குள்ளே நம்ம டிசைன் பண்ண போகிறது டெக்ஸ்ட்டு. இது எவ்வளோ இருக்கணும்னா 5XL கொடுக்குறேன், நல்ல பெரிய சைஸில் வேணும். இப்போ இது வந்து நமக்கு இங்கே தெரியணும்னா இங்கே நம்ம அதுக்கான கண்டென்ட் கொடுக்கணும். ஓகேவா? என்ன பண்ணிக்கலாம், build your dream website. சும்மா நானே ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். நமக்கெல்லாம் ட்ரீம் இதுனா என்ன இருக்கும், போர்ட்ஃபோலியோ தான் இல்லையா? ஸோ 5XL. தென் ஃபாண்ட் வந்து போல்டில் இருக்கணும்.
மார்ஜின் பாட்டம் வந்து 6 இருக்கணும். லீடிங் வந்து டைட்டன் கொடுக்குறேன். வர்றது தெரியுதா? ஸோ எனக்கு கொஞ்சம் பிளர்ரான மாதிரி தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ரீசன். ஓகே, இது போதுமானது. அடுத்தது போகலாமா? எனக்கு பாருங்கள், எனக்கு சென்டர்லேயே வருது. நான் இப்போ இந்த டிசைனை கடைசியாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு கண்டென்ட் இந்த இடத்துல இருந்திருக்கும், நான் டிசைன் பண்ண இங்கே மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே அந்த இது டிசைன் பண்ணதுனால இங்கேருந்தே நமக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த H1க்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்து ஏதாவது சம் கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதோட டெக்ஸ்ட் எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா 5x பெருசாக தான் இருக்கணும். தென் ஃபாண்ட் வந்து போல்டு வைக்கலாம், அதெல்லாம் எது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் பாட்டம் வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஸோ 6. தென் எனக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னா மேக்ஸ் வித்து எக்ஸலில் இருக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்க்ரீன் சின்ன சைஸில் இருக்கிறதுனால நமக்கு இப்படி ஷோ ஆகுது. பார்க்கலாம், அடுத்தது சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு பட்டன் வச்சிடலாம். பட்டனுக்குள்ளே என்ன கொடுத்துடலாம், எக்ஸ்ப்ளோர் சர்வீசஸ்னு கொடுத்துடலாமா? கிளாஸ் நேம் என்ன டிசைன் பண்ண போகிறோம், இங்கே பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. பிஜி எல்லோ 400 எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வந்துட்டா. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டு வந்து பிளாக்கில் கொடுத்துடலாம். பிளாக்கில் என்ன நம்பர் கொடுக்கலாம், சும்மா பிளாக்காகவே இருக்கட்டும். தென் பேடிங் எக்ஸ் வந்து எக்ஸில் இருக்க பேடிங் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 6 கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ பேடிங் ஒயில் வந்து 3 கொடுக்குறேன், கொஞ்சம் வித்து வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது ரவுண்டட் ஃபுல் கொடுக்க போகிறோம். இந்த ரவுண்டட் ஃபுல்னால் எதுன்னு கேட்டிங்கன்னா ரேடியஸை சொல்லுவோம். ஸோ ரவுண்டட்னு கொடுத்துட்டு ஃபுல்லுன்னு கொடுத்துட்டா நமக்கு அந்த கர்வோடு வந்துடும். ஃபில்லுன்னு வந்துட்டு ஃபுல்லுன்னு கொடுக்கணும். ஓகே, வந்துடுச்சா, கர்வ் வந்துட்டு. ஸோ அடுத்தது ஃபாண்டு கொடுக்கணும். ஃபாண்டு வந்து செமி போல்டுன்னு கொடுத்துடலாம். செமி போல்டு. அடுத்தது இதை ஹோவர் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் வரணும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஹோவருக்கு எதுவும் வரல, பட் ஹோவர் பண்ணும்போது எனக்கு வரணும். என்ன வரணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகணும்.
எவ்வளோவில் இருக்கணும், ஒரு 400ன்னு கொடுக்குறேன். அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி. அடுத்தது இதிலே நமக்கு என்ன இருக்கணும், ட்ரான்சிஷன் இருக்கணும். ஓகே ஓகே, ட்ரான்சிஷன் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் க்ரீன் ஆகுதா, க்ரீன் ட்ரான்சிஷன் நடக்குது. ஓகே, பக்கா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், 2 பேஜையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் டல்லாக இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கும். என்ன பேர் மாறிட்டு, சரி அடுத்தது போகலாமா. இப்போ இது டிக் போட்டுடலாமா. இப்போ என்ன பண்ணிட்டோம், இங்கே இருக்கக்கூடிய இதையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஃபூட்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், சர்வீஸ்க்கு போயிடலாம். சர்வீசஸ் கொஞ்சம் கோடு லெங்க்த்தியாக வரும், ஏன்னா டிவ்வை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் சீக்கிரமாக முடியக்கூடிய வேலை தான். ஸோ இப்போ நமக்கு சர்வீசஸ் எங்கே இருக்குது, அடுத்தது இந்த இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ இந்த சர்வீசஸை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அடுத்துக்கான கோடு எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த டிவ்வுக்குள்ளே கிளாஸ் நேம் கொடுத்து போட்டுக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பேடிங் எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா 20 நல்ல கேப் வேணும். ஸோ அப்போ தான் கண்டென்ட் வந்து கீழே இறங்கும். ஸோ கீழே கேப் தெரியுதா, இங்கே பாருங்கள் இவ்வளோ கேப் வந்துடுச்சு, 20 வந்துடுச்சு. இப்போ பேக்ரவுண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் க்ரே கலர் கொடுக்குறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியணும் இல்லையா, அதுக்காக க்ரே வந்து ரொம்பலாம் கொடுக்கல, லைட்டை விட கொஞ்சம் கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இருக்கிற கலருக்கும் இங்கே இருக்கிற கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஒரு 400 கூட சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக, தெரியுதா. ஸோ இவ்வளோ அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பட் அந்த கலரில் இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது, அதனால் 100 மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஒயிட்லேயே கொஞ்சம் லைட் க்ரேக்கு வரணும். ஓகே பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட்டு எல்லாமே சென்டரில் வரணும். ஸோ இந்த டிவுக்குள்ளே வர்றது எல்லாமே நமக்கு என்ன இருக்கணும், சென்டரில் வரணும். ஸோ டெக்ஸ்ட்டு சென்டர் கொடுத்தாச்சு. பேடிங் எக்ஸ் வந்து 6. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஓவராலாக நமக்கு இதுக்கான டிசைன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து சர்வீசஸ்ங்கிறத நம்ம போடணும் இல்லையா, அதுக்கானதை கீழே போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு H1 டேக்கில் கொடுக்க போகிறோம். ஸோ H1 இப்போ கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். இங்கே கிளாஸ் நேமுக்கு என்ன டிசைன் பண்ண போகிறோம், H1 அந்த டெக்ஸ்ட்டு பெருசாக இருக்கணும், ஃபாண்டு கொஞ்சம் போல்டாக இருக்கணும், கொஞ்சம் கேப்போடு இருக்கணும், அவ்வளோதான் இல்லையா நமக்கு தேவை. ஸோ இங்கே எனக்கு என்ன வேணும், டெக்ஸ்ட்டு எவ்வளோ கொடுக்குறேன், 4XLன்னு கொடுத்துட்றேன். தென் நமக்கு இதுக்கப்புறம் என்ன வேணும்னா ஃபாண்ட் போல்டுங்கிறத கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நமக்கு மார்ஜின் பாட்டம், ஸோ எவ்வளோ வேணும்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கலாம், பாட்டம்ங்கிறத கொடுத்துட்டு உள்ள கண்டென்ட் என்ன வரப்போகுதுன்னா அவர் சர்வீசஸ்ன்னு வச்சிட்றேன். எந்த வெப்சைட் எடுத்திங்கனாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ அவர் சர்வீசஸ்ன்னு போட்டாச்சு. சென்டரில் கரெக்டாக வந்துடுச்சா, சரி முடிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு என்ன முடிஞ்சிடுச்சு, H1 முடிஞ்சிடுச்சு. அகெயின் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டிவ்வை போட்டுடலாம், அப்போ தான் நமக்கு அதுக்குள்ளே டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், கார்டு 1ஓட டிசைன்னு போடுறேன். ஏன்னா இதே டிசைன் தான் எல்லா கார்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவோம், ஒரு கார்டை கொண்டு வந்துடும், இறக்கிடுறேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம், கார்டு 1க்குன்னா ஒரு H3 டேகு, ஒரு P டேக், 2 டேக் தான் கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஒரு H3 டேகு. ஸோ அந்த டேகுக்கு கீழே ஒரு P டேக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 டேக் தான் கொடுக்க போகிறேன். இதையே தான் 2 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவேன். நான் என்ன டிசைன் பண்ணுறோமோ அதை பண்ணிக்குவோம். ஓகேவா. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெப் டெவலப்மெண்ட்னு கொடுத்துக்கிறேன்.
வெப் டெவலப்மெண்ட் கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த இங்கே சம் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். என்ன கண்டென்ட் கொடுக்கலாம்? நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம? we build fast, then வேறு என்ன பண்ணலாம்? ரெஸ்பான்சிவ்னஸோட பண்ணி கொடுப்போம். ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ வேறு என்ன பண்ணுவோம்? ரெஸ்பான்சிவ். வேறு என்ன பண்ணலாம்? அண்ட் மாடர்ன் வெப்சைட் போட்டுடலாமா? modern websites using latest technologies போட்டுடலாமா? இதுக்காக பதில் சொல்வீங்களா? ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல. சரி, இங்கே பாருங்கள், கீழே கண்டென்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த கண்டென்ட்க்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது எப்படி வரப்போகுது? 3 பாக்ஸஸ்லாம் நமக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இது மொத்தமும் எனக்கு எங்கே வேணும்னா, ஓகே இது ஒரு டிவ்வுக்குள்ளே இருக்கிறது. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்? இங்கே ஒரு டிவ் போகிறேன்னா இந்த டிவ்வுக்குள்ளே தான் இந்த 3 டிவ்வுமே நமக்கு வரும். சரியா? இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கட் பண்ணி இந்த டிவ் முடியுது இல்லையா? இதுக்கு கீழே இந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் வந்துடுச்சா? இப்போ இந்த டிவுக்கு டிசைன் பண்ண இது இந்த இடத்துக்கு வந்துடும் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டிவுக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கிரிட்டு வேணும். ஸோ கிளாஸ் நேம் நான் என்ன கொடுத்துக்கிறேன், ஃப்ளெக்ஸி யூஸ் பண்ணாலே போதும். பட் ஈவன் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃப்ளெக்ஸி யூஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கிரிட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணலாம் இல்லை, இப்போ இதையும் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஃப்ளெக்ஸி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத அங்கே பார்த்துட்டோம். இப்போ கிரிட்டும் இங்கே பார்க்கலாங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல கிரிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது என்ன ஆகணும்னா எம்டின்னு போகிறேன். ஏன்னா மீடியம் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு கிரிட்டு கால்ஸ் 3யாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், காலமில் எனக்கு 3 இதாக வரும். ஸோ கால்ஸ் 3ங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கேப் எவ்வளோ கொடுக்குறேன், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொபைல் சைஸ்க்கு போட்டுக்கலாம், லைக் எஸ்எம்க்கு போட்டுக்கலாம், எக்ஸலுக்கு போட்டுக்கலாம். லைக் 2XL வரும்போது எப்படி வரணுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸுக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கேப் வந்து நமக்கு இப்போ எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 8 கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுவே நமக்கு போதுமானது. கிரிட்டு கால்ஸ் 3ங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ கேப் வந்து 8 கொடுத்துட்டோம். ஓகே ஃபைன். அடுத்தது இந்த கிளாஸ்க்கு நேமுக்கு வரலாம். இங்கே அடிக்கடி பார்த்துக்கோங்க, ஏதாவது எரர் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு ஷோ ஆகணும். பாருங்கள், எரர் எதுவும் இல்லை இல்லையா? ஸோ அடுத்து இதுக்கு வரலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம்குள்ளே என்ன டிசைன் பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஆகணும். அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும், அந்த க்ரேவுக்கும் ஒயிட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒயிட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் என்ன பண்ணிட்டேன், ஒயிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அது மட்டும் ஒயிட் ஆகிட்டு இல்லையா? இப்போ இதுக்கு வித்து ஹைட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறோம். பேடிங் வந்து 8ங்கிறத கொடுக்குறேன். ஸோ 8ங்கிறது வந்துட்டு தென் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ரேடியஸை குறைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ரவுண்டட் 2XLன்னு கொடுத்துக்கிறேன். எட்ஜஸ் வந்து கார்னர் வந்து கர்வ் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன ஆகிடும், ரேடியஸ் குறைஞ்சிரும். தென் இதுக்கு ஒரு ஷேடோ வேணும். ஷேடோ இருந்தால் தான் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஷேடோவுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா எல்ஜின்னு கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கணும். இப்போ ஷேடோ வந்துட்டு பாக்ஸோட சைஸ் வந்து மேலே வந்துட்டு இல்லையா? தென் இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், அது எப்போ ஹோவர் பண்ணுறோமோ, இப்போ பாருங்கள், இப்போ ஹோவர் பண்ணுறேன், எனக்கு எதுவும் வரல. நான் ஹோவர் பண்ணும்போது ஸ்லைட்டாக எனக்கு மேலே தூக்கிற மாதிரி, அதாவது ஒயில் எனக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஹோவர். அப்போ நான் எனக்கு ஷேடோ என்ன ஆகணும் அப்படின்னா, ஷேடோ வந்து 2XL ஆகணும். ஆல்ரெடி அதான் இருக்குது, பட் இருந்தாலும் இதை போட்டுட்டு திரும்ப அகெயின் ஹோவர் கொடுக்குறோம். ஹோவருக்கு நமக்கு என்ன ஆகணும்னா நெகட்டிவில் நம்ம நடக்கணும். ஸோ மைனஸ் ட்ரான்ஸ்லேட் எந்த டைரக்ஷனில் ஆகணும் அப்படின்னா ஒயில் எவ்வளோ ஆகணும்னா 2 ஆகணும். ஓகேவா? ஸோ சைஸஸ் வந்து செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன இருக்குது, ட்ரான்சிஷன் கொடுத்தா தான் ட்ரான்சிஷன் நடக்கும். தென் டூரேஷன் எவ்வளோ டூரேஷனில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 300ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒர்க் ஆகுதாங்கிற செக் பண்ணலாம். தெரியுதா? நம்ம இதை கொடுக்கும்போது லிஃப்ட் அப் ஆகுதா? ஓகே ஃபைன், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ இங்கே பண்ணியிருக்கேன், H3 டிசைனுக்கு வரேன். இப்போ இது தான் நம்ம இங்கே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன பண்ண போகிறோன்னா கிளாஸ் நேம்
கிளாஸ் நேம்குள்ளே உள்ள டிசைன் வந்து லைக் என்னென்ன கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணலாம். ஸோ 2XLங்கிறத கொடுத்துக்கிறேன். தென் ஃபாண்ட்டு வந்து செமி போல்டு, ரொம்ப போல்டு வேணாம், ஓரளவு போல்டு இருந்தால் போதும். மார்ஜின் பாட்டம் 4. தென் டெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் எவ்வளோ கொடுக்கலாம், 800 கொடுக்கலாமா, 800 கொடுக்கவா, நல்லா இல்லை, 600. ஓகே, இது ஓகே, கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு. ஓகே, முடிஞ்சிடுச்சு. தென் இதோட டெக்ஸ்ட்டையும் நம்ம மாற்றிடலாம், கொஞ்சம் கிரேவாக மாற்றிடலாம். வேறு எந்த டிசைனும் பண்ண போகிறதில்ல, இங்கே வந்து டெக்ஸ்ட்டோட கலர் மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டோட இது மாற்றணும் இல்லையா. என்ன கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு கிரே 600ன்னு கொடுத்துறேன். ஓகே, லைட்டாக மாறிடுச்சு. இவ்வளோ தான் எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டு 1ஓட டிசைன். ஸோ இதுக்கு கீழே கமெண்ட் லைனில் நான் அதை போடுறேன். என்ன போட போகிறேன்னா கார்டு 1 கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இதே மாதிரி ஒரு 3 பாக்ஸ் வேணும், அவ்வளோதான். எனக்கு இவ்வளோ தான். ஒன்று ஆப் டெவலப்மெண்ட்னு வைக்க போகிறோம், இன்னொன்று UXன்னு வைக்க போகிறோம். ஓகேவா. ஸோ அதுக்காக நான் என்ன உள்ள கண்டென்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நல்ல கேப் விட்டு கீழே போட்டுறேன். ஸோ இப்போ அதே கண்டென்ட் எனக்கு கீழேயும் வந்துடுச்சு, தெரியுதா. கண்டென்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். தென் இன்னும் கொஞ்சம் கேப் வந்து அகெயின் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 3 கார்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 3 கார்டையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கார்ட் பண்ணாலே அது ரிப்பீட்டடாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு டிசைன் வைஸ் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், உள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் இருக்கட்டும், இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா லைக் வேறு என்ன ஆப் டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆப் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கான கண்டென்ட் என்ன பண்ணலாம், அதுவே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்டென்ட் வைஸ் அதுவே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெப் டெவலப்மெண்ட்டாக UI UXங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, மாறிடுச்சு இல்லையா. உள்ள கண்டென்ட் நமக்கு எதுவும் இப்போதைக்கு மேட்ரு கிடையாது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இதுக்கான ஒர்க்கே மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணி பார்த்துலாமா. பார்த்தீங்களா, எனக்கு இப்படி வந்துட்டு. ஸோ நம்ம அதில் காலம் 3ங்கிற கொடுத்ததுனால தான் நம்மளோட பாருங்கள், இப்போ இந்த ஸ்க்ரீன் சைஸில் ரோவில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. எப்போ ஸ்க்ரீனோட சைஸ் குறையுதோ அப்போ காலமில் 3 வந்துடுச்சா, ஷேடோ சேஞ்ச் ஆகுதா, ட்ரான்ஸ்லேட் ஒய் நடக்குதா, இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே இந்த சர்வீஸ் பேஜையும் முடிச்சிட்டோம். பேலன்ஸ் இன்னும் என்ன இருக்குது, ஃபூட்டர் மட்டும் தான் இருக்குது. ஃபூட்டரை மட்டும் தான் டிசைன் பண்ணணும் இன்னும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபூட்டருக்கு வந்துக்கலாம். ஃபூட்டர் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள், ஏன்னா உள்ளே நம்ம எதுவுமே கொடுக்க போகல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபூட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா இங்கே இதே டிசைன் பண்ணிக்கலாம். லைக் இதை ஃபூட்டர்னே போயிடலாமா. சரி, இதை நான் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஃபூட்டர், இந்த ஃபூட்டருக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா H2ன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே தான் நம்ம அந்த B16ங்கிறத வைக்க போகிறோம். ஓகே, இதுதான் நம்மளோட கண்டென்ட். ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேராகிராஃப் டேக். ஆக்சுவலி இந்த ஃபூட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஷார்ட் லிங்க்ஸையும் நம்ம இங்கே வச்சுருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த பேஜுக்கு போகலாங்கிற மாதிரியானது எல்லாமே நமக்கு இங்கே தான், நம்மளோட ஃபோன் நம்பரு, இன்ஸ்டா பேஜு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், at 2026 ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ இவங்கக்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டுங்கிறது கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கீழே வந்துடுச்சு. இப்போ இதுக்கு அப்படியே டிசைன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டுக்கான டிசைனை இப்போயே கொடுத்துட்றேன் இங்கே. ஸோ இங்கே நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, சைஸ் மட்டும் பெருசு பண்ணிக்க போகிறேன், வேறு எதுவுமே இங்கே சேஞ்சஸ் நடக்காது. ஸோ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்.
ஓகே, போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே இதுக்கான இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணிவிடுமா, இல்லாட்டி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிடும். டெக்ஸ்ட்டு கலரும் கிரேவாக மாற்றிடலாம். வேறு என்ன பண்ணலாம்? பேடிங் ஒயில் வந்து 6ன்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு எனக்கு எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, கார்னரில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இது என்ன ஆகணும், சென்டருக்கு வரணும். வந்துருச்சா சென்டருக்கு எல்லாமே? ஸோ இப்போ வந்து அந்த H2க்கான டிசைன் பண்ணிடலாம். பேஜ் 2க்கான டிசைன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கிளாஸ் நேமுக்கு டெக்ஸ்ட்டு எக்ஸல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தென் ஃபாண்ட்டு செமி போல்டு ஆயிடுச்சா? ஓகே. தென் மார்ஜின் பாட்டம் கொஞ்சம் கேப் வேணும் பாட்டமில் நமக்கு. ஸோ 2ன்னு கொடுக்குறேன், வந்துடுச்சு கேப்பு. ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன ஆகணும், டெக்ஸ்ட்டு ஒயிட். அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், ப்ரைட்டாக தெரியும். இதுக்கு இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஒயிட். ஆல்ரெடி டெக்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் என்ன ஆகிடுச்சு, ஒயிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஒரு 1 hour எடுத்துருக்கோமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணதே 7:10க்கு தான். இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியுது, இந்த nav bar மட்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிம்மாக தெரிகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. கலர் ஒயிட்டு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு ஒயிட்டு தான் இருக்குது, பட் ஈவன் ஏன் அப்ளை ஆகலைங்கிறது தெரில. ஸோ ஏதாவது கிளிஜாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அதுவே சரியாயிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கல்ல அவுட்புட்டை, இதுதான் நம்மளோட அவுட்புட். பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 1 hour இன்னும் நம்ம ஸ்லோவாக பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தால் வித்தின் 10 minutes 15 minutesலேயே நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும், இந்த பேஜை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கண்ணில் பார்க்க ஒரு வெப்சைட்டாக வந்துட்டா நம்மளோட ஒவ்வொரு இதுவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம எடுக்க போகிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம பண்ண போகிற எல்லா கோடுமே லைக் இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்டில் அடுத்து என்ன பண்ணுவோம், ஃபெச் யூஸ் பண்ணுவோம். லைக் பேக்எண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி இங்கே ஷோ பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஒர்க் நடக்கும். இது எல்லாமே இதை பேஸில் தான் நடக்கும். ரைட்டு, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன வேணும்னா இந்த கோடை தான் நம்ம புஷ் பண்ணி இப்போ டெப்ளாய் வரைக்கும் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி டெப்ளாய் பற்றி நமக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலான்னா, லைக் ஆல்ரெடி இங்கே நிறைய கோட் வந்து புஷ் ஆக வேண்டியது இருக்குது போல். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதுலேயே நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, கிட் இக்னார் இருக்குது. பட் ஈவன் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு கிட் இக்னார் வச்சுக்கலாம். Ctrl+Shift+P ஆட் கிட் இக்னார் நோடுன்னு கொடுத்துடணும். ஸோ சேஞ்சஸ் ஆகாதே இது, ஏன்னா அது மொத்த ஃபைலோட இதுவுமே அந்த சைஸஸில் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கோடை அப்படியே அங்கே புஷ் பண்ணி உள்ளே கொண்டு போக போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன கோடெலாம் வச்சோமோ அந்த கோடோட ஃபைல் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? அதான் இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமிட் கொடுத்துட்றேன். கமிட் கொடுத்துட்டா நமக்கு அங்கே ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம கமிட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ டெப்ளாய் பண்ணுறதுக்கு எனக்கு ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதில் தான் இருக்குது. இதில் நான் வச்சுருக்கேனாங்கிறது எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கும். வேணாம், எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் GitHub பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. எப்போயோ வச்சது ஒரு 2 சரி, ரெபாசிட்ரிஸ் போயிடலாம். ஜஸ்ட்டு வந்துட்டான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, ப்ராஜெக்ட் ட்ரைனிங் பேசிக்ஸ்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எங்கே பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா வெர்சலில் தான் பண்ணுவோம். ஸோ வெர்சல்ங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வெர்சல்ங்கிறதான் ஃப்ரண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் எல்லாத்துக்குமே. ஸோ இதே பேக்கெண்டில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா பேக்கெண்ட் நமக்கு எல்லாமே ரெண்டரில் பண்ணுவோம். ஓகேவா, ரெண்டருங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் தான் பேக்கெண்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே எங்கே பண்ணுவோம்னா இந்த வெர்சலில் தான். நிறைய இருக்குது, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒர்க் எதுவும் பெருசாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ நான் எதுவும் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஆட் நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே உங்கள் கிட்டப்போட கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிங்கனாலே முடிஞ்சிடும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நீங்கள் எதை கமிட் கொடுத்தீங்களோ உங்களோட கிட்டப்புக்கு எது வந்துச்சோ அது நமக்கு இங்கே ஷோ ஆகுங்க. பாருங்கள் 1 minute அகோன்னு காட்டுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, எப்போல்லாம் வந்துச்சோ அதோட டேட் வைஸ் நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்துட்டு நம்மளோட இது வந்துட்டு. ஸோ நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணுறது மேட்ரு கிடையாது. இங்கே உள்ளே வந்ததுமே நமக்கு எங்கே பண்ணுறோம், ரியாக்டில் பண்ணுறோம் இல்லையா. ரியாக்ட்லாம் எங்கே இருக்குது, ஒயிட்டில் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதை எடிட் பண்ணி நம்ம எங்கே இருக்கோம் இப்போது, டே 9ல் அதுக்குள்ளே டெமோக்குள்ளே இருக்கும். ஓகேவா, இப்போ அந்த ரூட் ஃபைலை இங்கே க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லைனா நமக்கு ஒர்க் ஆகாது, எரருங்கிறது வரும் இல்லையா. இப்போ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டெப்ளாய்னு கொடுத்தோம் அப்படின்னா டெப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண அவுட்புட்லாம் நமக்கு எப்படி இருக்கும், லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு அது வியூ ஆகாது. பட் இதுவே இப்போ நான் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் டெப்ளாய் ஆகி நம்மளோட சைட் வந்துடுச்சு. பட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்குற இது வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அது 2-3 ஃபைல் உள்ளே இருக்கிறதுனால வர ப்ராப்ளம். ஸோ நான் அகைன் என்ன பண்ணிக்கலாம், நாட் ஃபவுண்ட் இந்த மாதிரி வந்துடும். நம்ம ரூட் ஃபைல் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா. ஸோ இன்னொரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம், வெளில வந்துட்டு அதை அப்புறமா டெலீட் பண்ணிக்கலாம். அகைன் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணலாம். இப்போ பாருங்க, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது தான் எடுக்க போகிறோம். ஸோ இம்போர்ட்டுங்கிறத கொடுத்தாச்சு. இங்கே ரூட் ஃபைலை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது, டெமோக்குள்ளே ஓப்பன் ஆகலை. again not found. plugin வந்து சரியாக ஆகலை. வெர்சல் plugin வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டோமா. சரி, ஓகே, ரைட்டு, ஃபைன். திரும்பவும் பண்ணுவோம். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் நீங்கள் அப்படி தான் வைக்கணும். ஓகேவா, ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த ஃபோல்டர் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். கொஞ்சம் அந்த பார்த்து போடும்போது கரெக்டாக போடுங்க. ஓகேவா,
ஐ திங்க் இப்போவும் வராது, நமக்கு டூ many ஃபோல்டர்ஸ் வந்து அங்கே வச்சுட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, வராது. ரொம்ப லேட்டாக அப்டேட் ஆகுது. இப்போ தான் 4 minutesே காட்டுது. இப்போ வருது பாருங்கள். ஸோ இது என்னென்னா, நம்மளோட index.html எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைலோட பாத்தை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வைக்கணும். இன்கேஸ் வைக்கலை, வரல, இதில் ஏதோ ஒரு கிளிச் ஆகியிருந்திருக்கு, அதனால் இவ்வளோ நேரம் காட்டல. ஸோ அந்த ஃபோல்டர் கரெக்டாக வைக்கலைன்னா நமக்கு ஆகாது. இப்போ நம்ம இந்த ஃபைலில் என்ன இருக்குது, டேரெக்டாக index.html கனெக்டில் இருக்கும். ஸோ நமக்கு சீக்கிரம் ஆகிடும். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஒர்க் ஆகும். பில்ட் ஆகிருக்குல்ல. வந்துருச்சு, தெரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணால் போதும், கண்டினியூ டேஷ்போர்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டொமைன் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போ இங்கே டொமைன் பை பண்ணுறாந்தா இங்கே போய் பை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு நான் ஷோ பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம எந்த லிங்க் வேணாலும் கிளிக் பண்ணலாம். இங்கே வந்துருச்சா, நம்ம பண்ண வெப்சைட் இப்போ லைவுக்கு வந்துட்டு. இப்போ இந்த லிங்க்கை ஷேர் பண்ணனா உங்களுக்கு கூட ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு டொமைன் பை பண்ணணும். ஆமாம். ஸோ இங்கே நம்ம லாஸ்ட்டாக யாருக்கு வாங்கினோமோ அதோடது இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், பை நவுன்னு இருக்கு இல்லையா, இந்த பை நவை கொடுத்து, ஸோ இங்கே நமக்கு என்ன வேணும், இப்போ நம்ம B16 ஸோ B16.comனு போடலாம். சும்மா என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். ஸோ B16 விட B16 மட்டும் போடுவோம், அதுவே நமக்கு சஜஷன் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரேயில் இருக்கிறதெல்லாம் அவைலபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுலாம் நமக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காஸ்ட்டு போட்டிருக்கு, டாலரில் போட்டிருக்கு, தெரியுதுங்களா? டாலரில் போட்டிருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம இந்தியன் கரன்சி பார்த்தா நமக்கு எவ்வளோங்கிறது தெரியும். ஸோ இது எதுக்குன்னா பர் இயருக்கானது. ஓகேங்களா? இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதில் பை பண்ணுறது நமக்கு எவ்வளோ இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேறு டொமைனோடதெல்லாம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddy, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் அதாவது நிறைய குட் நேம்ஸ் சம்திங் இருக்கும், லைக் சீப் நேம்ஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது டொமைனுக்காகவே, டொமைன் பை பண்ணுறதுக்காகவே உள்ளது. ஸோ அதிலெல்லாம் போய் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். பட் ஈவன் நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 இயருக்கு ஒரு 1000 நியர்லி 1000 கிட்ட வந்துடும் நமக்கு டொமைன். ஸோ அது வாங்கிட்டோன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன ஃபோல்டரோ ஃபோல்டர் நேம் வந்துட்டு versal.appன்னு இருக்குது. பட் இதுவே நம்ம டொமைன் பை பண்ணிட்டோமா, இப்போ நம்ம .in போகிறோன்னா ஜஸ்ட் அந்த நேம் .in மட்டும் வரும், .comனா .com மட்டும் வரும். அன்னெசரி நமக்கு எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? இப்போவாது ஏதாவது பேசுங்க.
recordings